ஹாய் நண்பா, நீங்க பிரேக்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா பேங்க்லேருந்து 16 கோடி ரூபா தீட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பேங்க் மேலாளர் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி பஞ்சாப் ராஜஸ்தானில் பேங்க் மேலாளரே பணத்தை தீட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து இப்போ மூணாவதாக இந்த கேஸ் போயிட்டு இருக்கு. இவங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இந்தியன் வால் அமெரிக்கன் சொல்லுவாங்க, அமெரிக்காவா இந்தியா. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா 13 கோடி ரூபா பக்கம் அமெரிக்காவில் பேங்க்ல வச்சிருந்திருக்காங்க. இவங்க நண்பர் ஒருத்தர் ரெஃபர் பண்ணுறாங்க, நம்ம இந்தியா பிரைவேட் பேங்க்ல வச்சிங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு 16 கோடியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து இவங்க பிரைவேட் பேங்க் வச்சு கிட்டத்தட்ட 2023 இப்போ செக் பண்ணுறப்ப என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அமௌண்ட் எதுவுமே இல்லை, மாயமாக மறைஞ்சிருக்கு. அதை செக் பண்ணி ஷாக்கான அவங்க அதை போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. டெல்லி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க என்ன விசாரிக்கிறாங்கன்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பேங்க்ல வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் விசாரிச்சு யார் திட்டினாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு உங்களுக்கு ஃபைனலாக டிசிஷன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.